السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணிதற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்சென்னை மாவட்டத்தினுடைய சேப்பாக்க கிளையின் சார்பாக நடத்தப்படுகிற தர்பியாவில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். நாம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து இந்த உரையினை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் என்ற 10 மாத கால அஜெண்டாவை முன்னிறுத்தி இந்த தர்பியா நடத்தப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்ராஹிம் நபி சம்பந்தமாக 10 மாத காலம் நாம் ஏன் பேச வேண்டும் என்ற சந்தேகம் சிலருக்கு எழலாம். இன்னும் சொல்ல போனால் சிலர்கள் விமர்சிக்க கூட செய்கிறார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி, நபிமார்களுக்கு மத்தியிலே பாராபட்சம் காட்டக்கூடாது என்று திருமறை குர்ஆன் சொல்லியிருக்கும் பொழுது இப்ராஹிம் நபியை மட்டும் 10 மாத காலம் பேசுவதற்கு என்ன காரணம்? ஏன் மூசா நபி இல்லையா, ஈசா நபி இல்லையா, இன்னும் பல நபிமார்களை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லவில்லையா என்றெல்லாம் கேட்கிற விமர்சிக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். திருமறை குர்ஆனை எடுத்து நீங்கள் வாசிப்பீர்களேயானால் இப்ராஹிம் நபி அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து கூறியதை போன்று வேறு எந்த நபியையும் அல்லாஹ் புகழவில்லை. இப்ராஹிம் நபி அவர்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், இத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய உற்ற தோழராக, உற்ற நண்பராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான். ஒரு சாதாரண ஒரு மனிதரை அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அவர் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்? ஒரு மனிதரை அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் என்று சொல்லுகிறான் என்றால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்கும்? இறைவன் எந்த அளவுக்கு அவரை நேசித்து இருந்தால், எந்த அளவுக்கு அவரை விரும்பி இருந்தால், இறைவனுக்காக அவர் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்
அப்ப அவர் இறைவனுக்கு பிடித்தமான, இறைவனுக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அதனாலதான் அல்லாஹ் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். ஏன்னா இது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. அல்லாஹ் என்பவன் மிக பெரியவன், அவன் பிரம்மாண்டமானவன், ஆற்றல் மிக்கவன். அவனுக்கு முன்னால் மனித சமுதாயம், மனிதன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இறைவனுக்கு முன்னாடி இறைவனுடைய பார்வையில இந்த மனித சமுதாயம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சும்மா ஒரு சாதாரணம். இந்த பூமியே இருக்கிறது. இந்த பூமிக்குள்ளே வாழுகிற மனிதர்கள் வேண்டுமானால் நான் பெரிய ஆளு, நான் மாவட்டம், நான் பெரிய பதவியில உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நாம் எல்லாம் யாரு ஒண்ணுமே இல்லை. இந்த பூமியவே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த பூமியை விட்டு நம்ம மேல போக 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 இந்த பூமி என்பது ரொம்ப சின்னதா ஒரு சின்ன பந்து மாதிரி தான் தெரியும். பூமிக்கு மேல அப்படியே ஜூம் பண்ணிக்கிட்டே போறோம். பூமியை அப்படி ஜூம் பண்ணிக்கிட்டே போனோம்னா பூமின்றது ஒரு சின்ன பந்து மாதிரி தெரியும். இன்னும் கொஞ்சம் அப்படியே மேல போய்கிட்டே இருந்தாலும் வைங்க, பந்து மாதிரி நிறைய கோள்கள் தெரியும். இந்த சின்ன பந்து மாதிரி நிறைய பந்துகள் தெரியும். இன்னும் கொஞ்சம் மேல போக போக நம்ம சின்ன ஒரு சாதாரண ஒரு கோழி குண்ட மாதிரி தான் இந்த பூமி தெரியும். அப்ப அதுல இருக்கிற மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. மனுஷனே உயர 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 இது சின்ன ஒரு சாதாரணமா தெரிகிறது என்று சொன்னால், மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அரிசியில அமர்ந்து இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிற இறைவனுக்கு இது ஒண்ணுமே இல்லை. இந்த பூமின்றது ஒரு 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 சின்ன ஒரு சாதாரண தூசி மாதிரி. அதுல வாழக்கூடிய இந்த மனித சமுதாயம், அதுல ஒரே ஒரு மனிதரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இவர் என்னுடைய உற்ற நண்பர், உற்ற தோழர், என்னுடைய நெருங்கிய தோழர் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அப்ப அவர் என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். அவருடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற பாடங்கள் என்ன, படிப்பினைகள் என்ன, அறிவுரைகள் என்ன, இவைகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுடைய மனங்களிலேயும் மாற்றங்களை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 10 மாத கால அஜெண்டாவை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முன்னெடுத்திருக்கிறது. திருமறை குரானில் அல்லாஹ் அவரை பற்றி சொல்லும் பொழுது பல இடங்களை சிலாகித்து சொல்கிறான். பத்தபி மில்லத்த இப்ராஹீம ஹனீஃபா, உண்மை வழியில் நின்ற, சத்திய வழியில் நின்ற இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அப்படிதான் அல்லாஹ் குரானை சொல்லி காட்டுறான். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு உரியது, அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம் தான் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி அல்லாஹ்வுக்குரிய அந்த மார்க்கத்தை இப்ராஹிம் நபி அவர்கள் போதித்த காரணத்தினாலும், இப்ராஹிம் நபி அவர்கள் பின்பற்றிய காரணத்தினாலும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பெயர் சுட்டும் பொழுது மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று கூட அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு அல்லாஹ் பெயர் சூட்டுகிறான். அப்படியெல்லாம் இப்ராஹிம் நபியை அல்லாஹ் திருமறை குரானிலே போற்றி சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு செயல்களையும் நமக்கு சுன்னத்துகளாகவும் வழிமுறைகளாகவும் மார்க்கமாகவும் நமக்கு இறைவன் ஆக்கி தருவதை நீங்கள் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு எவ்வளவு பிடித்தமானவர்கள், எவ்வளவு விருப்பமானவர்கள், எவ்வளவு நேசத்திற்குரியவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு வழிமுறையாக சுன்னத்தாக அல்லாஹ் நமக்கு மாற்றி தரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். நாம் எல்லாம் குர்பானி கொடுப்போம். குர்பானி கொடுக்கும் பொழுது முடி வெட்டக்கூடாது, நெகை வெட்டக்கூடாது, அக்கல் முடிகளை எல்லாம் நம்ம களையக்கூடாது என்றெல்லாம் நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோம். இதுக்கு என்ன காரணம்? ஆடு வெட்டுறதுக்கும் நெகம் வெட்டுறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? குர்பானிக்கும் முடிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? ஒரு சம்பந்தமும் கிடையாது. முடியெல்லாம் நீங்க ஒரு சமையல் செய்யும் பொழுது தாடியை எடுத்துருங்க, முடியை எடுத்துருங்கன்னு சொன்னாவது அதுல ஒரு நியாயம் இருக்கிறது, ஒரு லாஜிக் இருக்கிறது. கேட்டரிங்ல வேலை செய்யக்கூடியவங்கள்கிட்ட என்ன செய்வாங்க, நீங்க தாடி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த முடியெல்லாம் போய் அதுல அந்த சாப்பாட்டுல உடுத்துரும், அது கஸ்டமர் முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப அது கூட ஒரு ரீசன் இருக்கிறது. இதுக்கு என்ன நியாயமான காரணம் ஒண்ணுமே சொல்ல முடியாது.
இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சடங்கு, சம்பிரதாயம், மூட நம்பிக்கைகள் இதற்கெல்லாம் இடமே கிடையாது. அப்ப இது ஏன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனநிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடல்நிலையையும் அல்லாஹ் நமக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றான். அவர்கள் செய்த அந்த தியாகத்தினால் வெளிப்பட்ட சில செயல்களை நமக்கு அல்லாஹ் சுன்னத்தாக நமக்கு வழிபாடாக ஆக்கி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அது போன்று நீதி இரு என்பதை அல்லாஹ் நமக்கு விருப்பப்படுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி அழைத்து செல்கிறார்கள். அப்படி அழைத்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புத்தாடை அணிந்து செண்டுலாம் போட்டுக்கிட்டு அத்தர்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே தன்னுடைய மகனை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்படி கூட்டிட்டு போயிருக்க மாட்டாங்க. நம்ம பெருநாள் அன்னைக்கு ஆடு இருக்க போறோம், ஆனா நம்ம மன நிறைவோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட இருக்கிறோம். நாம அந்த அன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப மன நிறைவோட நல்ல புதிய ஆடைகளை எல்லாம் உடுத்தி செண்டு அத்தர்லாம் அடிச்சு ரொம்ப சந்தோஷமா போறோம். ஆடை இருக்கும்போது கூட நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு 5 கிலோ எடுத்து போட்டுருவோம்டா பிரியாணிய அப்படின்ட்டு நமக்கு ஆடு இருக்கும் பொழுது கூட ஒரு பெரிய சந்தோஷம் தான் இருக்கும். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? மகனை அறுக்கிறதுக்காக வேண்டி கூட்டிட்டு போன இப்ராஹிம் நபி அவர்கள் அப்படி சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்களா? அப்படிலாம் இருந்திருக்க மாட்டாங்க. கவலையோடும் துக்கத்தோடும் சோகத்தோடும் தன்னுடைய மகனை அறுக்க போகிறோமே என்ற கவலை ஒரு பக்கம் இருந்திருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம நிறைவேற்ற போகிறோம் என்ற அந்த மன உறுதி, அந்த மார்க்கத்தின் மீது உறுதியான நிலை, அது ஒரு பக்கம் இருந்திருக்கும். இப்படியான நிலையில் தான் இப்ராஹிம் நபி அவர்கள் இருந்திருப்பார்கள். அப்ப தன்னுடைய மகனை அறுப்பதற்காக அழைத்து செல்லும் பொழுது தன்னுடைய தலைமுடியை பற்றி கவலைப்பட்டிருப்பாங்களா? தன்னுடைய நெகத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பாங்களா? தன்னுடைய அக்கல் முடியை எடுத்திருக்கமா இல்லையா என்பதை எல்லாம் அவங்க சிந்திச்சிருப்பாங்களா? அப்படிலாம் சிந்திச்சிருக்க மாட்டாங்க. அப்ப அவர் எப்படி உடல் ரீதியாக அவர் பாலைவனத்திலே தன்னுடைய மகனை அழைத்து செல்லும் பொழுது எப்படி பரட்ட தலையோடு புழுதி படிந்த அந்த உடலோடு அவர் எப்படி போனாரோ, அது போன்று மன ரீதியாக உனக்கு அப்படியான எண்ணம் வராவிட்டாலும் உடல் ரீதியாக நீ ஒரு 10 நாளைக்கு அப்படி இரு அப்படிங்கிறான்ல. உடல் ரீதியாக அவர் எப்படி முடிய எடுக்கலையோ, அவர் எப்படி நகம் வெட்டலையோ, அவர் எப்படி மற்ற முடிகளை பத்தி கவலைப்படலையோ, அது மாதிரி நீ ஒரு 10 நாளைக்கு இரு என்று சொல்லி அல்லாஹ் மன ரீதியாக இல்லாவிட்டாலும் உடல் ரீதியாக நமக்கு அப்படியான ஒரு மாற்றத்தை தருவதற்கு விரும்பித்தான் இவைகளை எல்லாம் நமக்கு சுன்னத்தாக வழிமுறையாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருகிறான். அதே போன்று நீங்கள் ஹஜ்ஜுக்கு போறீங்க, அங்க ஹஜ்ஜினுடைய சில கிரிகைகள் இருக்கிறது. அதுல ஷைத்தானை கல்லை நோக்கி கல்லை எடுத்து எரியக்கூடிய ஒரு நிகழ்வு. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு போகும் பொழுது ஷைத்தான் குறுக்கிடுகிறான். ஷைத்தான் குறுக்கிட்டு என்ன செய்யறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல தன்னுடைய மகனை அறுக்க கூடாது என்று சில பேச்சுவார்த்தைகளை போடுகிறான். இப்ராஹிமே, மகன் எப்படிப்பட்ட மகன், என்ன மாதிரியான காரியத்தை நீ செய்ய போற, உன் ஆசை மகன் இல்லையா, அருமை மகன் இல்லையா, தவம் இருந்து பெத்த மகன் இல்லையா, உன் மகனையா நீ அறுக்க போற அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுக்க விடாமல் சில தப்பான எண்ணங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? கல்லை எடுத்து எரிஞ்சாங்க, கல்லை எடுத்து அடிச்சாங்க, ஓடி போய் ஷைத்தானேன்னு. அப்ப நாம இன்னைக்கு ஷைத்தானை பார்த்தாலும் சரி பார்க்காட்டாலும் சரி, ஷைத்தாங்க இருக்கிறானா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. நீனும் கல் எடுத்து எரி. அவர் அந்த இடத்துல கல் எடுத்து எரிஞ்சாரு, நீனு எரி. ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் சானி, ஜம்ரத்துல் உஸ்தா என்று சொல்லக்கூடிய 3 இடங்களில் கல்லை எடுத்து ஒற்றைப்படையாக முறையில் கல்லை எடுத்து எரிய வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகிறது. இதெல்லாம் எதுக்கு? இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தை, அவருடைய அர்ப்பணிப்பை, அவரை இறைவன் நேசித்த காரணத்தினால் அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு செயலையும் அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டையும் நமக்கு அல்லாஹ் வணக்கமாக வழிமுறையாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருகிறான் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்திருப்பார். அதான் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். அவருக்கு என்ன மாதிரியான சோதனைகளை அல்லாஹ் தந்தாலும் அதை நிறைவேற்றி காட்டுவார் என்று அல்லாஹ் அவரை பற்றி சொல்லுகிறார். இது தலா இப்ராஹிம் ரப்புஹு, அவருடைய இறைவன் இப்ராஹிம் நபியுடைய இறைவன் அவரை சோதிக்கும் பொழுது அத்தம்ம உன்ன, அவர் அதை முழுமையாக நிறைவேற்றி காட்டுவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். என்ன சோதனை வச்சாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை முழுமைப்படுத்தி காட்டுவார்கள், அதை வென்று காட்டுவார்கள், சோதனையை சாதனையாக மாற்றி காட்டுவார்கள்.
அதே போன்று இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான்ல, இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம், அவருக்கு கட்டுப்படு என்று அவருடைய இறைவன் சொன்னால், கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் ரட்சகனை ஆகிய இறைவனுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுகிறேன் என்று சொல்லிவிடுவார். அல்லாஹ் அவருக்கு கட்டுப்படு என்று சொன்னால் போதும். ஏன் கட்டுப்படணும், எதுக்கு கட்டுப்படணும் அப்படிலாம் கேட்க மாட்டார். இப்ப நமக்கே ஒரு விஷயத்த, மார்க்க விஷயத்த சொன்னா நம்ம 1000 கேள்வி கேட்கிறோம்ல, ஏன் இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமான்னு. நமக்கு சில டவுட் வரனால கேட்கலாம், அது வேற விஷயம். ஆனா சிலர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய கருத்துக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா, தான் செய்யற செயலுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்றதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. தனக்கு ஏதாவது ஒரு பத்துவா வந்துடாதா அப்படின்றதுக்காக வேண்டியே ஏதாவது கேட்பாங்க. ஒரு லீஸுக்கு வாங்குவாரு, ஒரு டியூல வண்டி எடுப்பாரு, 0% ஏதாவது ஒரு பொருளை இஎம்ஐல வாங்குவாரு. அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பாருங்களேன், அதுக்கு ஏதாவது ஹதீஸ் இருக்கான்னு பாருங்களேன், அதுக்கு ஏதாவது வசனம் இருக்கான்னு பாருங்களேன், அதுக்கு ஏதாவது மார்க்க பத்துவா ஏதாவது இருக்கான்னு பாருங்களேன். நம்ம இல்லைன்றுவோம். அப்படி கூடாதுங்க, மார்க்கத்துல தப்புங்க, மார்க்கத்துல செய்யக்கூடாதுங்க என்று சொன்னாலும் கூட மீண்டும் மீண்டும் அதுக்கு ஏதாவது, நமக்கு ஏதாவது சாதகமா ஏதாவது பத்துவா வந்துடாதா, நமக்கு ஏதாவது சொல்லிட மாட்டாரா என்று கேட்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் இப்ராஹிம் நபி அவர்கள் அஸ்லிம், கட்டுப்படு என்று அல்லாஹ் சொல்லிட்டா, கால அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் ரட்சகனுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று சொல்லிவிடுவார். எந்த கொஸ்டினும் கிடையாது. ஏன் கட்டுப்படணும், எதுக்கு கட்டுப்படணும், ஏன் இதை செய்யணும், ஏன் இதை செய்யக்கூடாது, யா அல்லாஹ் நீ வழங்கிய அந்த சட்டத்துல எனக்கு கொஞ்சம் சலுகை வழங்க, நீ வழங்கிய சட்டத்தை கொஞ்சம் எனக்கு மாத்தி சொல்ல, மாத்தி வழங்கு, இப்படி எல்லாம் இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்க மாட்டார்கள். கட்டுப்படு என்று சொன்னால் முழுமையாக கட்டுப்பட்டு விடுவார்கள். இப்படியான குணம் கொண்டவராக இருந்த காரணத்தினால் அவரை தன்னுடைய உற்ற நண்பர், உற்ற தோழர் என்று அல்லாஹ் அவரை போற்றி புகழாரம் சூட்டுகிறான். இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவங்களை, எவ்வளவு பாடங்களை, எவ்வளவு முன்மாதிரியாக அந்த சமுதாயத்துக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த 10 மாத கால அஜெண்டா. அதனாலதான் நம்ம இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில பல படிப்பினைகள் இருக்கிற காரணத்தினாலதான் தினம் தினம் இப்ராஹிம் நபி அவர்களை நம்ம நினைவுபடுத்துகிறோம். நம்மளாவது 10 மாத காலம் தான் அஜெண்டா எடுத்திருக்கிறோம், அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அஜெண்டா எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இப்ராஹிம் நபியை நினைச்சு பாருங்கிறான் அல்லாஹ். ஒவ்வொரு பாங்கின் போதும், ஒவ்வொரு தொழுகையின் போதும் நாம இப்ராஹிம் நபி அவர்களுக்காக வேண்டி ஸலவாத்து சொல்கிறோம். அத்தஹியாத்து லில்லாஹி வ ஸலவாத்து வ தைபாத் என்று ஓதியதற்கு பிறகு நம்ம சொல்லக்கூடிய துவா என்ன? என்ன துவா சொல்றோம்? என்ன துவா சொல்லுவோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத் என்ற இந்த துவாவை நம்ம ஓதுவோம். அப்ப இதுல நம்ம என்ன கேட்கிறோம்? இப்ராஹிம் நபிக்காகவும் அவங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய அருளையும் அவனுடைய கருணையும் நம்ம வேண்டி கேட்கின்றோம். இதை ஏன் நம்ம தினம் தினம் ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழுகையில நம்ம கேட்கிறோம்? ஏன் நம்ம அல்லாஹ் கேட்க வச்சிருக்கிறோம்? ஏன் மற்ற மற்ற நபிமார்களுக்கு நம்ம ஏன் கேட்கல? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்னு கேட்கிற மாதிரி அல்லாஹும்ம ஸல்லி அலா மூசா வ ஈசா வ யூனுஸ வ யூசுஃப வ நூஹ வ லூத்த என்று நம்ம ஏன் கேட்கல என்று சொன்னால், இப்ராஹிம் நபியை தினம் தினம் நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் நினைத்து பாருங்க. நினைத்து பார்க்கிற பக்கங்கள் எல்லாம், நினைத்து பார்க்கிற இடங்களில் எல்லாம் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நமக்கு படிப்பினை இருக்கிறது, நமக்கு பாடம் இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுமாறு, பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு அப்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய இளமை பருவ காலங்களில் எப்படி இருந்தார்கள், இளமை பருவ காலங்களில் அவர் செய்த காரியங்கள் என்ன, அவர் செய்த சாதனை என்ன? ஏன்னா பொதுவாகவே இளமை பருவங்கள் தான் சாதனை படைக்கிற ஒரு பருவம். நம்மளாம் இளமை பருவம்ன்றது ஒரு சாதாரண ஒரு பருவமாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இளைஞர்கள் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது, நம்முடைய சிந்தனைக்கு வருவது, நம்முடைய சிந்தனைக்கு உயிர்ப்பது என்ன? இளமை பருவம் என்று சொன்னாலே நம்முடைய சிந்தனைக்கு வருவது என்ன? அவன் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பான், முடியெல்லாம் ஒரு மாதிரியா வச்சிருப்பான்,
தேவையில்லாம முடிக்கு ஒரு பக்கம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பான். முடிக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க பாக்குறோம்ல, ஒரு மாதிரியே சாயம் போட்டு வச்சிருப்பான். சட்டையெல்லாம் பார்த்தா இந்த பர்மால பொம்பளைங்க கைலி ஊட்டுவோம் தெரியுமா உங்களுக்கு? பர்மால பொம்பளைங்க கைலி ஊட்டுவாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பர்மால உள்ளவங்க எல்லாம் பொம்பளைங்க லேடிஸ் கைலி ஊட்டுவாங்க. அந்த கைலி மாதிரி மாடல்ல சட்டை போட்டுக்கிட்டு தருவான். அப்ப இந்த மாதிரி ஒரு கலரா சட்டை போட்டுக்கிட்டு இருப்பான். பைக் எடுத்துக்கிட்டு சர்ரு புருன்னு சுத்துவான். காலேஜுக்கு போனா பொம்பளை பிள்ளைங்களை டாவடிப்பான், சைட் அடிப்பான். இதுதான் நம்முடைய கற்பனைக்கு வருது. இளைஞர்கள் என்று சொன்னாலே நம்முடைய கற்பனைக்கு வர்றது என்ன? இதுதான். ஒண்ணு பைக்கு, இல்ல போனு, இல்ல ஏதாவது பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பான். வாரத்துக்கு ஒருக்கானா என்ன செய்வான்? சரக்கு வாங்கி அடிப்பான், பீடி சிகரெட்ல இருப்பான். இந்த மாதிரியான ஒரு கற்பனை தான் நமக்கு வருகிறது. இளைஞர்கள் என்று சொன்னால் சாதனை படைப்பார்கள், இளைஞர்கள் என்று சொன்னால் சாதிப்பார்கள், இளைஞர்கள் என்று சொன்னால் அபரிதமான அறிவுத்திறன் கொண்டவர்கள் என்ற சிந்தனை நமக்கு வருகிறதா? நம்ம நெஞ்சை தொட்டு சிந்திச்சு பாருங்க, நம்முடைய உள்ளத்தை தொட்டு சிந்திச்சு பாருங்க. இளைஞர்கள் என்று சொன்னால் நீங்க இன்றைக்கு உலகத்துல சாதனையாளர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த சாதனையாளர்களுடைய பட்டியல் எல்லாம் எடுங்க. அவர்கள் எப்பொழுது சாதனை படைத்தார்கள் என்று போய் அவர்களிடத்துல போய் கேளுங்க. அவர்கள் தங்களுடைய இளமை பருவத்தில் தான் சாதனை படைத்திருப்பார்கள். சாதனையாளர்கள் என்ற யாரெல்லாம் இந்த உலகத்துல பட்டியலில் இருக்கிறார்களோ அவர்களுடைய சாதனை அவர்கள் எப்பொழுது செய்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய இளமை பருவத்தில் தான். வயசாயிருச்சு, முதுமை ஆயிடுச்சுன்னா செய்ய முடியாது. ஒரு காலத்துல நல்லா ஓடுனங்க, இப்ப என்னால ஓட முடியாது. ஒரு காலத்துல நல்லா குத்துச்சண்டை போட்டேன், இப்ப என்னால முடியாது. ஒரு காலத்துல நல்ல அந்த பயிற்சியில நான் ஈடுபட்டேன், இப்ப அந்த பயிற்சியில இப்படிதான் சொல்லுவாங்க. கொஞ்சம் வயசாயிருச்சுன்னா எல்லாமே அவர்களுடைய அந்த ரத்தம் முறுக்கேறிய சிந்தனை திறன், அதிகமான சிந்தனை திறன் கொண்ட உடல் சரியான வலிமை கொண்ட அந்த இளமையான காலங்களில் தான் சாதனை படைத்திருப்பார்கள். அப்ப இளமை பருவம் என்று சொன்னாலே சாதனை படைக்கிற பருவம், சாதிக்கிற பருவம். எதையுமே ரொம்ப ஆழமாக பரந்த சிந்தனையோடு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிற, அபரீதியான முறையில சிந்திக்கிற ஒரு பருவம் தான் இளமை பருவம் என்பது. ஆனால் அப்படியான சூழலோ அப்படியான ஒரு நிலையிலேயோ இன்றைக்கு நாம் இருக்கிறோமா என்பதை நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படித்தான் சாதனை படைப்பவர்களாக இருந்தார்கள். அதிகமான அபரீதியான சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள். அதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுவதிலே அதிகமான முனைப்பு காட்டினார்கள், அதிகமாக முயற்சித்தார்கள். ஏதாவது ஒரு வகையில சொல்லியாக வேண்டும். அவர்களுடைய அறிவுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு, சிலை வழிபாடு அது தவறு என்பதை ஏதாவது ஒரு வகையிலே சொல்லியே ஆக வேண்டும் என்று துடிப்போடு இருந்தார்கள், சிந்தனையோடு இருந்தார்கள். அதற்கான எப்படியாவது அவர்களிடத்துல கொண்டு போய் சத்தியத்தை சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்தார்கள். அப்படி இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் அவங்களுடைய ஊர்ல ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவின் போது சிலைகளை எல்லாம் கற்பித்து விட்டு எல்லாரும் ஊருக்கு வெளியில போய் ஒரு இடத்துல குளிச்சுட்டு வர்றதுக்காக வேண்டி போறாங்க. அப்படி போகும் பொழுது இப்ராஹிம் நபி அவங்களையும் கூப்பிடுறாங்க, நீங்களும் வாங்கல. இப்ராஹிம் அவர்கள் இன்னி சபீம், நான் நோயாளியா இருக்கிறேன், நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபி அவர்கள் மட்டும் ஊருக்குள்ள இருந்துக்கிறாங்க. எல்லாரும் ஊரை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஊரை விட்டு வெளியே போன உடனேயுமே இருக்கிற சின்ன சின்ன சிலைகளை எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. இப்ராஹிம் நபி அவர்கள் எல்லாம் சின்ன சின்ன சிலைகளை எல்லாம் உடைச்சிட்டு அந்த உடைச்ச பெரிய கோடாரியை கொண்டு போய் பெரிய சிலை இடத்துல வைத்து விட்டு இப்ராஹிம் நபி அவங்க வந்துடுறாங்க. இவங்க ஊருக்குள்ள வந்து பார்த்தா எல்லா சிலையும் உடைஞ்சு கிடக்குது. யாருப்பா இப்படி செஞ்சது? அப்ப அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க, இதை யாரு செஞ்சான்னு சொன்னா காலு சமீஅனா ஃபதன் எதுக்குருகும், இவைகளை பற்றி விமர்சித்து கொண்டிருந்த ஒரு இளைஞனை நாங்கள் பார்த்தோம். இதை யாரு இதை செஞ்சிருப்பா அப்படின்னு கேட்டா ஒரு இளைஞன் தான் இவைகளை எல்லாம் விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதை நாங்க இங்க காதால கேட்டோம் என்று அந்த மக்கள் சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா சமீஅனா ஃபதன், ஒரு இளைஞன்
எதுக்குருகும், அவர் தான் இவைகளை எல்லாம் விமர்சித்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ராஹிம் நபியை அவருக்கு என்ன சொல்லப்படும்? யுகாலு லஹு இப்ராஹிம், இப்ராஹிம் என்று அவருக்கு சொல்லப்படும் என்று அந்த மக்கள் சொல்வதை பார்க்கிறோம். அப்ப அந்த செயலை அவர் செய்யும் பொழுது, அந்த செயலிலே அவர் ஈடுபடும் பொழுது அவருடைய பருவம் என்ன என்று கேட்டால் இளமை பருவம். ஒரு இளைஞராக இருந்தார்கள் இப்ராஹிம் நபி அவர்கள். அப்ப உடனே இப்ராஹிம் நபி அவர்களை கொண்டு வாங்க, தூபிகி அல அயுனின் நாஸ், மக்களுக்கு முன்னால் என்ன செய்ய, இப்ராஹிம் நபியை கொண்டு வாங்க, நம்ம அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நபி அவங்க கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, இப்ராஹிமே, நீதான் எங்களுடைய கடவுளை இப்படிதான் செஞ்சியா, உடைச்சியா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ராஹிம் நபி அவர்கள் கபீருகும் ஆதா, இல்லையே நான் இல்லையே, தோ பெரிய சிலை ஒன்று இருக்கிறதே, அதுதான் செஞ்சிருக்கும், அதுதான் எல்லாத்தையும் உடைச்சிருக்கும். இந்த சின்ன சின்ன சிலைகள்லாம் உடைஞ்சு கிடக்கல, அந்த சின்ன சின்ன சிலைகள்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்கானு எழுத்திக்கும், அவைகள் எல்லாம் பேசக்கூடியவைகளாக இருந்தால், சின்ன சிலைகள்கிட்ட போய் நீங்க போய் கேளுங்க, அதுங்க சொல்லும் யாரு உடைச்சதுன்னு சொல்லும். பெரிய சிலை தான் உடைச்சிச்சுன்னு அது சொல்லும், அது பேசுச்சுன்னா போய் கேளுங்க அப்படிங்கிறாரு. உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, இப்ராஹிமே என்னப்பா விளையாடுறியா, அதுதான் பேசாதுன்னு எங்களுக்கு தெரியுமாப்பா, அது எப்படி பேசும்? அவங்க கண்ணை கொண்டே அவங்க குத்துறது. இப்ராஹிம் நபி அவர்கள் எவ்வளவு அறிவு கூர்மையாக அந்த இளமை பருவத்தில் இருந்தார்கள் என்பதை பாருங்கள், எவ்வளவு அறிவோடு செயல்பட்டார்கள் என்பதையும் பாருங்கள். அவங்க கண்ணை கொண்டே அவங்களை குத்துறது. இப்ராஹிம் நபி மாதிரி ஒரு உலகத்துல ஒரு தர்க்கவாதியை நீங்க பார்க்கவே முடியாது. தர்க்க ரீதியா பதில் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு, தர்க்க ரீதியா பதில் சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. இவரு இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அது பேசாது, அது உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது, அது பிடிக்காது, அது நடக்காது, அது எதுவுமே செய்யாதுன்னு இவ்வளவு நாளா இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவர் சொன்னதை அவர் கேட்கவே இல்லை. இப்ப நீங்க அதுகிட்ட போய் கேட்டு பாருங்க, உடனேயும் இப்பதான் அவங்களுக்கு விளங்குது, இதுதான் பேசாத, உப்பில்லக்கும், உங்களுக்கு கேடுதான் உண்டாகும், அதுதான் பேசாது, அதான் எதுவுமே செய்யாது என்று அதுதானே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். தாபுதூன மிந்தூனில்லாஹி மாலா யன்ஃபஉக்கும் வலா யதுர்ருக்கும், அல்லாஹ்வை விட்டு விட்டு உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாத, உங்களுக்கு எந்த பாதிப்பையும் தராத இந்த சிலைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள், உங்களுக்கு நாசம் ஏற்படட்டும் என்று சொல்லி இப்ராஹிம் நபி அவர்கள் ரொம்ப அழகான முறையில் தர்க்க ரீதியாக இவருடைய வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். அப்ப இந்த பருவம் என்ன மாதிரியான ஒரு பருவம் என்று சொன்னால், இளமை பருவத்தில் தான் இந்த காரியத்தை அவர் செய்கிறார். அப்ப எவ்வளவு தொலைநோக்கு பார்வை, எவ்வளவு ஆழ்ந்த சிந்தனை, எவ்வளவு அந்த மக்களிடத்துல இந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு எவ்வளவு ஆர்வம், இதெல்லாம் இப்ராஹிமுடைய இளமை பருவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு மனநிலை இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? நாம இப்படி தொலைநோக்கு பார்வையில் சிந்திக்கக்கூடியவர்களாக, ஒரு அகால சிந்தனை உள்ளவர்களாக நாம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இன்னும் சொல்ல போனால், இப்ராஹிம் நபி அவர்களை நெருப்பு குண்டத்திலே போடுவதற்காக வேண்டி திட்டமிடுகிறார்கள். அவரை கேட்க மாட்டேன்றாரு, சிலைகளை எல்லாம் உடைக்கிறாரு, அவர் நெருப்பு குண்டத்துல போட்டுருவோம்னு சொல்லி நெருப்பு குண்டம் கூட்டப்படுகிறது. எவ்வளவு தைரியத்தோடும் எவ்வளவு மன உறுதியோடும் அதை எதிர்கொள்கிறார்கள் பாருங்க. ஒரு இளைஞருக்கு அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்க வேண்டும். ஒரு இளைஞர் என்று சொன்னால் தைரியமும் ஒன்றை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மன தைரியம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம சில கருத்துக்களை சொல்றோம், ஆனா அதுல உறுதியா இருக்கிறோமா என்று கேட்டால் உறுதியா இருக்கிறது. எத்தனை இளைஞர்களை பார்க்கிறோம், மார்க்கம் என்று பேசுவார்கள், இஸ்லாம் என்று பேசுவார்கள், கொள்கை என்று பேசுவார்கள். ஆனால் தன்னுடைய சொந்தம் பந்தம், தன்னுடைய தாய் தந்தை என்று வந்துவிட்டால் மார்க்கத்தை தூக்கி இரண்டாம் பட்சமாக வைத்து விட்டு தன்னுடைய சொந்தத்திற்காக, தன்னுடைய பந்தத்திற்காக, தன்னுடைய நண்பனுக்காக, தன்னுடைய காதலிக்காக, தன்னுடைய உறவினர்களுக்காக, தன்னுடைய தாய்க்காக, தன்னுடைய தந்தைக்காக மார்க்கத்தை இரண்டாம் பட்சமாக தள்ளிவிட்டு அவர்களுடைய மன இச்சைக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரே எதிர்க்கிறது, அவர்களுடைய மன இச்சைக்கு கட்டுப்பட்டார்களா? அவர்கள் சொல்லுவதற்கு அடிபணிந்தார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டி போட்டு வைத்து விட்டு அவர்களுக்கு எதிராக நெருப்பு குண்டம் கூட்டப்படுகிறது. அப்படி கூட்டப்பட்டால் இப்ராஹிம் நபி அவர்கள் கண்கூடா பார்க்கிறாங்க. நம்மளா இருந்தா என்ன ஆயிருப்போம்? நம்மளா இருந்தா அவ்வளவுதான், வயிற்றுல புளிய கரைச்சிருக்கும்.
எல்லாரும் டர் ஆயிருப்போம். எல்லாரும் அப்படித்தானே? எல்லாரும் பயங்கர பயமா இருக்கும். அம்மாடி நமக்கு எதிராக அவ்வளவுதான், நெருப்பு குண்டத்தை கூட்டிட்டாங்க, நம்மளை போட போறாங்க, எப்படியாவது எதையாவது சொல்லி தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம காலில் கையில உழுதாவது நம்ம ஓடி வந்திருப்போம். ஆனா இப்ராஹிம் நபி அவர்கள் அப்படி இல்லை. நம்மளே ஒரு கருத்தை சொல்றோம், ஒரு 2 பேர் எதிர்க்கிறாங்க, 2 பேர் எதிர்த்தா சமாளிப்போம். அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாதுங்க, இப்படிதாங்க குரான்ல இருக்கு அப்படிம்போம். நமக்கு எதிராக ஒரு 10 பேர் திரண்டாங்க, அப்ப என்ன செய்வோம்? அப்ப கொஞ்சம் பின் வாங்குவோம். இல்ல குரான்ல அப்படிதான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படிம்போம். ஒரு 100 பேர் எதிராக ஆயிட்டாங்க, நமக்கு திரண்டாங்க, 100 பேருக்கு எதிராக நமக்கு எதிராக 100 பேர் திரண்டாங்க, அப்படிதான் எனக்கு விளங்குச்சு, சரி பரவாயில்ல, நீங்க விளங்குற மாதிரி விளங்கலான்றுவோம். உடனே அப்படியே பெல்ட் அடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு உங்க கருத்து தாங்க சரின்ட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். ஆளை விட்டுறா சாமி, ஆளை விட்டா போதும், உங்க கருத்து தாங்க நியாயமான கருத்து அப்படின்ட்டு போயிடும். ஆனா இப்ராஹிம் நபி அப்படி இல்லை. உலகமே திரண்டாலும் சரி, நெருப்பு குண்டத்திலே தூக்கி போட்டாலும் சரி, அவர் சொன்ன கருத்துல இருந்து பின்வாங்க மாட்டார். அதான் இப்ராஹிம் நபியுடைய இளமை பருவம். இளமை பருவம்னா அப்படி ஒரு மன உறுதி, அல்லாஹ் மீது அப்படியான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு தான் அல்லாஹ் அவரை காப்பாற்றினான். நமக்கு ஒரு பெரிய நெருக்கடி வரும் பொழுது நம்ம அல்லாஹுவை அப்படி நம்பினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை தருவான், ஒரு வழியை காட்டுவான். அது அல்லாஹ்வே குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான், மா அஸாபஹும் மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ். உங்களுக்கு எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு ஏற்படுகிறது. வமை யுக்மின் பில்லாஹ், யார் அல்லாஹுவை உறுதியாக நம்புவார்களோ எஹ்தி கல்பா, அல்லாஹ் அவர்களுக்கு தெளிவான ஒரு வழியை காட்டி விடுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உங்களுக்கு எந்த நெருக்கடி வந்தாலும் சரி, எந்த சோதனை வந்தாலும் சரி, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரமே நடக்கின்றது என்று நீங்கள் நம்புங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது நீங்கள் உறுதியாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல. அது மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ் தானே என்ன சொல்ல சொன்னா, அல்லாஹ் தானே இந்த மார்க்கத்தை போதிக்க சொன்னா, அதனால தானே இப்படியான ஒரு கட்டம், இப்படியான ஒரு சூழல், இப்படியான ஒரு நெருக்கடிக்கு நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான். அவங்க என்னை நெருப்புல போடுவாங்க, நான் நெருப்புல எரிஞ்சு கரிஞ்சு நான் அழிஞ்சு போயிருவேன், நான் இறந்து போயிருவேன் அப்படின்னு நினைக்கல இப்ராஹிம் நபி அவர்கள். அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான், அவன் எனக்கு ஒரு வழியை காட்டுவான், அவன் தான் என்னை சொல்ல சொல்லி இருக்கிறான் என்று அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அந்த இளமை பருவத்தில். அப்ப அவங்க நெருப்பு குண்டத்துல தூக்கி போடுறாங்க. நெருப்பு குண்டத்துல தூக்கி போடும் பொழுது கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்பேற்பதிலே அவனே எனக்கு சிறந்தவன், இந்த உலகத்துல யாரும் நம்மை பொறுப்பேற்க முடியாது. நம்முடைய தாயோ, நம்முடைய தந்தையோ, நம்முடைய அண்ணனோ, நம்முடைய உறவினர்களோ, நம்முடைய எஜமானனோ, நம்முடைய முதலாளியோ, நம்முடைய ஜமாத்தோ, யாரும் நம்மை பொறுப்பேற்க முடியாது. நம்மை பொறுப்பேற்பதிலே மிகவும் சிறந்தவன் இறைவன் மட்டுமே. அதனாலதான் அவர் சொன்னார், அல்லாஹ் போதுமானவன், என்னை பொறுப்பேற்பதில் அல்லாஹ்வே சிறந்தவனாக இருக்கின்றான். உடனே அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளை இருக்கிறான், யா நாரு கூனி பருதம் வ சலாமா அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது குளிர்ச்சியாகவும் சாந்தமாகவும் நீ மாறிவிடு என்று அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்ட உடனே நெருப்பு அவரை எரிக்காம, பொசுக்காம, கருக்காம அவரை அப்படியே குளிர்ச்சியாக தாங்கி கொண்டது. அப்படியே ஏசியில போய் உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டாரு. தூக்கி போட்ட உடனேயும் இவங்க நினைச்சாங்க கருகிடுவாரு, ஆளு காலியா போயிடுவாருன்ட்டு. ஆனா ஏசியில போய் உட்கார்ற மாதிரி உட்கார்ந்துக்கிட்டாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்ப அப்படியான அந்த துணிச்சல் இளைஞர்களிடத்துல இருக்க வேண்டும். இந்த மார்க்கத்தை நம்ம கடைபிடிக்கும் பொழுது இந்த துணிச்சலும், இந்த தைரியமும், இந்த மன உறுதியும், அல்லாஹ்வின் மீது அபார உறுதியும் நம்ம இடத்துல இருக்கிறதா சிந்திச்சு பாருங்க. நம்மகிட்ட இருக்கு. மார்க்கம் இல்லாத, மார்க்கம் சாராத விஷயங்கள்ல அவ்வளவு பிடிப்போடும் அவ்வளவு உறுதியோடும் இருக்கின்றோம். நம்ம எந்த பெண்ணை நேசிக்கின்றோமோ அந்த பெண்ணை தான் நான் திருமணம் முடிப்பேன், இல்லாட்டி அவ்வளவுதான் அப்படின்னு அதுல நம்ம உறுதி காட்டுறோம். அதே அளவுக்கு மார்க்கத்துல உறுதியா இருக்கிறோமா? அதே அளவுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்துல உறுதியா இருக்கிறோமா? எனக்கு இந்த பைக்கு தாங்க வேணும், எனக்கு இதான் வேணும், இந்த பைக்கு தான் எனக்கு வேணும், இதை தான் நீங்க வாங்கி தரணும் அப்படின்னு தாய் தந்தருக்கு அடம் பிடிச்சி அந்த பைக்கு தான் வேணும், அது 1,50,000 ரூபாவா இருந்தாலும் சரி, 2 லட்ச ரூபாவா இருந்தாலும் சரி, அவன் வட்டிக்கு வாங்கி, வாசிக்கு வாங்கி, எதையாவது வாங்கி பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறான்.
அந்த இதுல உறுதியா இருக்க தெரிஞ்ச உங்களுக்கு மார்க்கத்துல உறுதியா இருக்க தெரிஞ்சுச்சா? மார்க்க விஷயங்கள்ல நம்மளால அந்த அளவுக்கு நம்ம உறுதி காட்டுறோமா? அல்லாவுடைய விஷயத்துல உறுதி காட்டுறோமா? அப்ப நம்ம அல்லாவுடைய விஷயத்துல இளைஞர்களுக்கு உறுதி இல்லாத ஒரு தன்மையை பார்க்கிறோம். நமக்கு ஒரு திருமணம் பேசுறாங்க, அல்லது நம்முடைய வீடுகள்ல மார்க்கத்துக்கு முரணான ஒரு காரியம் நடக்கிறது, அதையெல்லாம் நம்ம எதிர்க்கிறது கிடையாது. நமக்கு எதிரான மார்க்கத்துக்கு முரணான ஒன்று நடந்தா, ஒரு விஷயம் நடந்தா நாமும் அதுல கலந்து கொண்டு நாமும் அந்த காரியங்களோடு பயணித்து போகிறோம். நம்மளுடைய அந்த உறுதி இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த அந்த உறுதி நம்மகிட்ட கிடையாது. அப்ப இளைஞர்கள் என்பவர்கள் புரட்சியான ஒரு ஒரு காரியத்தை செய்வதற்கு உரியவர்கள், ஆழ்ந்த சிந்தனைக்கு உரியவர்கள். நாம நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு உறுதியோடு இருக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய நன்மையை, மிகப்பெரிய உதவியை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். இளைஞர்கள் மிகப்பெரிய புரட்சியாளர்கள் என்பதற்கு ஏராளமான சரித்திர சான்றுகளை நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரியான இளைஞர் பட்டாளங்களை இன்றைக்கு நம்மால பார்க்க முடியல. இளைஞர் பட்டாளம் என்று சொன்னாலே அவங்க அறிவு சார்ந்த, செயல்பாடுகள் சார்ந்த, நாகரிகம் சார்ந்த பல வேலைகளுக்கு சொந்தக்காரர்களாக பல வரலாற்று சான்றுகளை நாம் பார்க்கின்றோம். சிலுவை யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்த அந்த நேரம், இன்றைக்கு பாலஸ்தீனம் இஸ்ரேலுடைய கையில, இஸ்ரேலுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறது. நம்முடைய மக்களை அழித்து ஒழிப்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டுகிறார்கள், அடிக்கிறார்கள், போட்டு நசுக்குகிறார்கள். கிட்டத்தட்ட 40,000 பேர் இதுவரைக்கும் இறந்து போயிருக்கிறாங்க. 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இதுவரைக்கும் ஊனமாயிருக்கிறாங்க. நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்முடைய குடும்பத்துல உள்ள யாருக்காவது ஒரு அண்ணனோ தம்பியோ, நம்ம குடும்பத்துல யாருக்காவது ஒரு ஊனம் இன்னைக்கு ஒரு குண்டு போட்டோ அல்லது ஏதாவது ஒரு வகையில ஒரு எதிரிகள் தாக்குதல்னால் ஒரு ஊனம் ஏற்பட்டிருந்தால் நம்முடைய மன வலி எப்படி இருக்கும்? இப்படி கால் போயிருச்சு, இப்படி கை போயிருச்சு, இப்படி கண்ணு போயிருச்சு, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு எவ்வளவு கொதிக்கும், எவ்வளவு வலிக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த வலி அது இதெல்லாம் இல்லாம சும்மா சந்தோஷமா சாதாரணமா இன்னைக்கு நம்ம அப்படி கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அங்கே உள்ளவர்கள் மிகப்பெரிய வழியிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒருவரை இழந்து விட்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40,000க்கு மேல உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது. நம்ம குடும்பத்துல யாராவது இறந்து போனா நம்ம சும்மா இருப்போமா? யாராவது இறந்து போனா தாங்க முடியுமா? நமக்கு எவ்வளவு வலிக்கு, எவ்வளவு கஷ்டப்படுவோம், எவ்வளவு மனவேதனைக்கு ஆளாகும். அப்ப நம்முடைய வீடுகள்ல அது மாதிரிலாம் இல்லாம, அந்த மாதிரியான ஊனம்லாம் ஏற்படாம நம்ம சர்வ சாதாரணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று நாம இன்னைக்கு மத்தியானத்துக்கு என்ன சாப்பிடலாம்? இன்னைக்கு சண்டே, வீட்டுல மட்டனா, சிக்கனா, பிரியாணியா அல்லது புலவா, இதெல்லாம் என்ன இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிடலாம்? நைட்டுக்கு எங்க போகலாம்? எந்த ஹோட்டலுக்கு போகலாம்? எந்த ஏரியாவுக்கு போகலாம்? எந்த சுற்றுலா தலத்துக்கு போகலாம்? இப்படியான நாம நடவடிக்கைகளோடு, பிளானோடு நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒருவேளை சோற்றுக்கு கூட வழி இல்லாமல் ஒரு பண்ணை 2 பேர் 3 பேர் வச்சு தின்னு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பண்ணிலே சிகப்பு சாயம் பூசப்பட்டிருக்கிறது. இந்த சிகப்பு சாயம், ஒரு குழந்தை கேட்கிறது, இந்த சிகப்பு சாயம் ஜாமா இல்லது ரத்தமா, ரத்த கரையா என்று கேட்கிறது. அது ரத்தம். அந்த ரத்தத்தை பிச்சு, அந்த ரத்த பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த பகுதியை பிச்சுட்டு அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. இப்படியான சூழல் அங்கே நிலவுகிறது. இன்னைக்கு நம்ம இங்க நல்லா ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பாலஸ்தீனத்துலதான் நம்முடைய இஸ்லாமியர்கள் ஒரு கையில், இஸ்லாமியர்களுடைய கையில் இருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் பாலஸ்தீனத்தை. இஸ்லாமியர்கள் ஆளும் பொழுது அவ்வப்போது ஐரோப்பியர்கள் பாலஸ்தீனத்தை, இஸ்ரேலை கைப்பற்றுவதற்காக வேண்டி அவ்வப்போது சில படைகளை அனுப்புவார்கள். அப்படி ஐரோப்பிய படைகளை அனுப்பும் பொழுது சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியுடைய ஆட்சி காலம், சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியுடைய ஆட்சி காலத்தில் ஐரோப்பியர்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரமாக தஞ்சம் அடைகிறார்கள். எப்படியாவது ஊருக்குள்ள பூந்து ஊர்ல உள்ள எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணி எப்படியாவது நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லி, அப்படி அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரமாக அவர்கள் தஞ்சம் அடைந்திருக்கிற அந்த செய்தியை கேள்வியப்பட்ட சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள்
அதே 3000 ஐரோப்பியர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போன்ற ஒரு 3000 இஸ்லாமிய இளைஞர்களை, இளைய சமுதாயத்தை, இளைய பட்டாளத்தை, இளைய படையை அவர் அனுப்புகிறார். நீங்க போங்க, அவர்களிடத்துல பேச்சுவார்த்தை நடத்துங்க, அவர்களை சரணடைய சொல்லுங்க, அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு சொல்லுங்கள், பாதுகாப்பு கோரி உத்தரவாதம் கொடுங்கள். அவர்கள் கட்டுப்பட்டார்களே ஆனால் அவர்களை சிறைபிடியுங்கள், அவர்கள் அதை கட்டுப்பட மறுப்பார்களே ஆனால் அவர்களை எதிர்த்து போரிடுங்கள் என்று சொல்லி சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் ஒரு 3000 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்புகிறார். அந்த இளைய பட்டாளம் வருகிறது. அந்த இளைய பட்டாளம் அந்த 3000 ஐரோப்பியர்களிடத்துல பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். நீங்கள் இங்கே எங்களுக்கு எதிராக தஞ்சம் அடைந்திருப்பது எங்களுக்கு தெரிந்து விட்டது. நீங்கள் எங்களிடத்திலே சரணடைந்தீர்களே ஆனால் உங்களுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம், உங்களை சிறைபிடிக்கின்றோம், உங்களை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் எங்களிடத்துல எதிர்த்து போரிடுவீர்களே ஆனால் நாங்களும் போரிடுவதற்கு தயாரான நிலையில இருக்கிறோம் என்று சொல்லி இவங்க சொல்றாங்க. இப்படி சொன்ன உடனேயுமே அவர்கள் சரணடைந்து விடுகிறார்கள். இவங்கள்ட்ட வேணாம், சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி இவர்களிடத்துல சரணடைந்து விடுகிறார்கள். சரணடைந்த உடனேயுமே அவர்களை அனைவரையுமே கைது செய்கிறார்கள். முஸ்லிம்கள் கைது செய்து அவர்களை அந்த இடத்திலேயே வைத்திருக்கிறார்கள். ஒரு இராணுவ படை வரும், ஒரு கூட்டம் வரும் இவர்களை எல்லாம் அழைச்சிட்டு போறதுக்கு என்று சொல்லி இந்த இடத்திலேயே அவங்க இருக்கிறாங்க. ஒரு நாளாவது 2 நாளாவது எடுத்துட்டு வந்த உணவுலாம் காலி. இவங்க எடுத்துட்டு வந்த உணவும் சரியா போச்சு, அவங்க எடுத்துட்டு வந்த உணவும் சரியா போச்சு. அப்ப சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் இந்த படையை கூட்டிட்டு போறதுக்காக வேண்டி பல வாகனங்களை அனுப்புவாரு, வேறு சில எக்ஸ்ட்ரா போர்ஸ் அனுப்புவாருன்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வரவே இல்லை. அந்த இடத்திலேயே தூங்கணும், கடுமையான குளிர். அப்ப முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தன்னுடைய போர்வைக்குள்ளே அந்த ஐரோப்பியர்களை படுக்க வைத்தார்கள். உனக்கு குளிருது, எனக்கும் குளிருது, ஏன் போர்வைக்குள்ள நீ படுத்துக்க. இவர்களுடைய உணவை, இவர்கள் வைத்திருந்த அந்த ரொட்டியை 2ஆக பிச்சு அந்த ஐரோப்பியர்களுக்கு கொடுத்தார்கள். இதெல்லாம் பார்த்த அந்த ஐரோப்பியர்கள் வியப்பு அடைந்து, என்னடா அவனுடைய துப்பட்டியை, அவனுடைய போர்வை எனக்கு கொடுக்குறான், அவனுடைய உணவை எனக்கு கொடுக்குறான், இவன் எப்படி நமக்கு விரோதமான ஆளா இருப்பான், இவன் எப்படி நமக்கு எதிரான ஒரு ஆளா இருப்பான் என்று சொல்லி அவர்கள் அந்த ஊருக்குள் போனதுக்கு பிறகு, பாலஸ்தீனத்துக்குள்ள போனதுக்கு பிறகு அவர்கள் ஒட்டுமொத்த 3000 ஐரோப்பியர்களும் முஸ்லிம்களாக மாறுகிறார்கள். அவங்க கேட்கிறாங்க, நாங்க உங்களை கொல்ல வந்திருக்கோம், நாங்க உங்களை கருவறுக்க வந்திருக்கோம், இதே மாதிரி நீங்கள் எங்களிடத்துல சிறைப்பட்டிருப்பீர்களே ஆனால் நாங்க உங்களுடைய உயிரெல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டோம், வச்சு பார்த்திருக்க மாட்டோம். உங்களை நாங்கள் அங்கேயே என்ன செஞ்சிருப்போம், கருவறுத்திருப்போம், அங்கேயே நாங்க உங்களை தீர்த்து கட்டியிருப்போம், உங்களுடைய உயிரை வாங்கியிருப்போம். ஆனா நாங்க உங்களிடத்துல சிறைப்பட்டதுக்கு பிறகு நீங்க எங்களுடைய உயிருக்கு அவ்வளவு பாதுகாப்பு தருவீங்களே, நாங்க எங்களுக்கு குளிர்ன்றதுக்காக வேண்டி உங்களுடைய போர்வையை 2ஆ கிழிச்சு எங்களுக்கு தரீங்களே, எங்களுக்கு பசிக்குதுன்றதுக்காக வேண்டி உங்களுடைய ரொட்டி துண்டை எங்களுக்கு பாதியை தர்றீங்களே, நாங்க எப்படி நீங்க உண்மையிலேயே எங்கிட்ட சிக்கியிருந்தா நாங்க இப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டோம், எப்படி நீங்க இப்படி எல்லாம் செய்ய முடிகிறது என்று சொல்லும் பொழுது அந்த இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய படை வீரர்கள் சொன்ன பதில், நாங்கள் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள், எங்களுக்கு இஸ்லாம் இதைத்தான் கற்றுத்தருகிறது. எங்களுடைய தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ஆளுக்கான உணவு 2 பேருக்கு போதுமானது, 2 பேருக்கான உணவு 3 பேருக்கு போதுமானது, 3 பேருக்கான உணவு 4 பேருக்கு போதுமானது என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால எங்களுக்கு இஸ்லாம் போதித்த காரணத்தினால் நாங்கள் உங்களிடத்தில் அப்படி ஈகையோடு நடந்து கொள்கிறோம், இரக்கத்தோடு நடந்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். எந்த இஸ்ரேலை, எந்த பாலஸ்தீனத்தை அழித்து நாசமாக்க வேண்டும் என்று வந்தார்களோ அதே இஸ்ரேலை, அதே பாலஸ்தீனத்தை பாதுகாக்குகிற அரண்களாக அந்த ஐரோப்பிய இளைஞர்கள் முஸ்லிம்களாக மாறினார்கள். இப்படி இஸ்லாமிய வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் இஸ்லாமிய இளைஞர்களால் மிகப்பெரிய புரட்சிகளும் மிகப்பெரிய மாற்றமும் ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியான ஒரு விழிப்புணர்வும் அப்படியான ஒரு பரந்த சிந்தனையும் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அப்ப அதையெல்லாம் நம்ம வளர்த்து கொள்ளணும். நாம எது இந்த சமுதாயத்துல பிறந்தோம், வளர்ந்தோம், நம்மளும் சொத்து சேர்த்தோம், காசு பணம் சேர்த்தோம், இறந்தோம் அப்படின்னு இல்லாம சமுதாயத்துக்காக வேண்டி நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்,
சமுதாயத்துக்கு முன்னுதாரணமா நாம் இருக்கணும். சமுதாயத்துக்கு ஏதாவது நம்மால் இயன்ற சில காரியங்களை நம்மால் செய்யணும் என்ற அந்த நோக்கம், அந்த லட்சியத்தோடு இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி சமுதாயத்துக்காக வேண்டி அக்கறை கொண்டார்களோ, சமுதாயத்துக்காக வேண்டி பாடுபட்டார்களோ, சமுதாயம் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி எத்தனை பெரிய தியாகங்களையும் செய்வதற்கு முன் வந்தார்களோ, அப்படியான ஒரு எண்ணங்களோடு, அப்படியான ஒரு போக்கோடு நம்முடைய சிந்தனையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சிந்தனையையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.